Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மீண்டும் 6% சொத்து வரி உயர்த்தப்பட்டதாக பரவும் தகவலுக்கு தமிழக அரசு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர், தமிழக அரசின் இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்கள். மத்திய அரசு 15வது நிபந்தனைகளின்படி ஒவ்வொரு நகர்ப்புற அமைப்பும் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி ஸ்டேட் ஜிடிபி அதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த சொத்து வரி வருவாய் உயர்த்தினால் மட்டுமே உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 15வது நிதிக்குழு அடிப்படையில் மானியம் வழங்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிபந்தனையை கருத்தில் கொண்டுதான் 2024ஆம் ஆண்டு 5/9 அதாவது அந்த மாதத்தில் தான் செப்டம்பர் மாதத்தில் தான் அந்த 6% என்பது வரி என்பது உயர்த்தப்பட்டது. அதற்கு பிறகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக சொத்து வரி எதுவும் உயர்த்தப்படவில்லை. ஆனால் இன்று சில ஊடகங்கள்ல இந்த 6% சொத்து வரி உயர்வு மீண்டும் உயர்த்தி அமலுக்கு வந்ததாக தகவல் வெளியிடப்பட்டது. அது மறுத்திருக்கிறது தமிழக அரசு. தற்போது எந்த விதமான சொத்து வரி உயர்வு என்பது அறிவிக்கப்படவில்லை. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அந்த சொத்து வரி உயர்வு என்பது 6% என்பது நடைமுறையில் இருக்கிறது. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 6% சொத்து வரி உயர்வு என்பது தவறான தகவல் அப்படிங்கிறதையும் உண்மைக்கு மாறான தகவல் என்பதும் தமிழக அரசு தற்போது திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.